அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். 18 சித்த பெருமக்கள், 9 கோடி சித்த பெருமக்கள் திருவடி பணிந்தோம், திருத்தாள் பணிந்தோம். சிவாய நமக. சித்தகணங்களும் தேவகணங்களும் ஒட்டுமொத்தமாக அமர்ந்து உயர் லிங்கமாக, உன்னத லிங்கமாக, உன்னத வடிவமாக, உயர் சபையாக, பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்தர் சபை என்கின்ற மகத்துவமிக்க மகா சபையாக, மகா ஆற்றல்கள் அமர்ந்த சபையாக, இறை உறைவிடமாக கொண்ட தலமாக, இறை பணி நிகழுகின்ற திரு கைலாய பணி நிகழுகின்ற திருத்தலமாக, திரு எல்லையாக, திருவனமாக, சித்தர்களின் வனமாக திகழுகின்ற, யுகமாற்றம் செய்ய வேண்டும், யுகமாற்றம் நிகழ்த்த வேண்டும், யுகத்தை அழிக்காது யுகத்தில் இருக்கின்ற கலிநிலைதனை அழித்து நல் தர்ம யுகமாக மலரச் செய்ய வேண்டும் என்கின்ற நிலையிலே தேவர்களும் சித்தர்களும் அமர்ந்து அனுக்கிரம் கொடுக்கின்ற அற்புதமான சபையே பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்கின்ற அற்புதமான தலமாகும். இத்தலத்தின் நிகழ்வுகள் அனைத்தும் தெய்வீக நிகழ்வுகளாகவும், சித்த பெருமக்களின் அற்புதமான அத்தகைய சித்தாட்டம் நிகழ்த்துகின்ற நிகழ்வாகவும், இவ்யுகத்திலே காண முடியாத அதிசய அபூர்வ இறை நிகழ்வுகளாகவும், தேவர்களையும் சித்தர்களையும் எவ்வெல்லையிலும் இல்லாத நிலையிலே பூலோகத்திலே எல்லா இடங்கள்லையும் வந்து சித்தர்களையும் தேவர்களையும் வணங்கி நிற்காங்களே தவிர, அவங்களோட அனுக்கிரகத்தை காட்சியா பார்க்காங்களே தவிர, ஒரு சில வார்த்தைகள் செவி வழியாக உரைத்து சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வந்தானா ஒரு இரு 2 சொற்களை உதிர்த்துட்டு போகக்கூடிய நிலையில தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதிசயமாக சித்தர்கள் வந்து இறங்கி பேசுகின்ற, அனுக்கிரகம் கொடுக்கின்ற தலங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கங்க எல்லாரும் உணர்ந்தாங்க. யோகிகள், மகான்கள், ஞானிகள் எல்லாம் அவங்களுக்குள்ள உணர்ந்துக்கிடுதாங்க. அதன்பால் அந்த உணர்வுன்பால் சீடர்களை, அவங்களோட தொடர்பாளர்களை எல்லாம் வழி நடத்தி வராங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல அதையெல்லாம் தாண்டி அதிசய அபூர்வ நிகழ்வாக, எங்கும் காணா நிகழ்வாக, பூலோகம் கண்டிடாத நிகழ்வாக, கலியுகம் கண்டிடாத நிகழ்வாக, எத்தனையோ முகப்புரையெல்லாம் சொல்லியாச்சு. சித்தர்களும் தேவர்களும் வந்து சொல்லக்கூடிய ஆசி நிலைகள் எல்லாம் அதே தான் சொல்லிட்டு வராங்க. இந்த சபைக்கு ஈடு இணை கிடையாது. இறைவனை வந்து அவதாரம் எடுத்த தலம், பரந்தாமனு ஒன்னா இணைஞ்ச தலம், சத்தியநாராயண பேராற்றலும் இங்க ஒன்னா அமைஞ்ச இடம் அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் சொல்லி வந்தாலும், இயல்பு நிலையில சித்தர்களை தேவர்களை அழைத்து பேசுகின்ற நிலையானது இங்க எங்கேயும் இல்லை. அது எல்லாரும் எங்கனாலும் தேடி பார்த்துக்கலாம். நீங்க இந்த கைபேசியில கூகுள்ல கூட அடிச்சு பார்த்துக்கலாம். எங்கேயுமே இப்படி ஒரு அமைப்பு எங்கேயும் கிடையாது. அதை முதல்ல எல்லாரும் எண்ணத்துக்குள்ள பதிய வச்சுக்கிடணும். ஏன்னா தேடி ஓஞ்சு கடைசியில எல்லாரும் வந்து சங்கமிக்கக்கூடிய அற்புதமான தலம். ஏன்னா இப்ப அகத்தியர் எத்தனையோ நிலையில அகத்தியரோட சீடர்கள், சிவபெருமானோட பக்தர்கள், திருமுருகப்பெருமானோட பக்தர்கள், பரந்தாமனோட பக்தர்கள்லாம் எல்லைகள் தோறும் இருக்காங்க. அவங்க உயர்வா வணங்கி வராங்க. உயர்வானா தங்களுக்கு மேல அந்த இறை அவதார நிலைகளையும் சித்த பெருமக்களையும், அகத்தியரோட சீடரு, விஸ்வாமித்திரோட சீடரு, போகர் சீடரு அப்படின்னு, பாம்பாட்டி சித்தரோட சீடர்கள் அப்படின்னு சொல்லி எல்லைகள் தோறும் வந்து வணங்கி வந்தாலும் கூட, ஆனா எல்லாரும் அவங்கள கூப்பிட்டு பேச முடியுமா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான். அது கொஞ்சம் கஷ்டமான நிலை தான். அதுதான் இருக்கு. ஏன்னா நேருக்கு நேரா சித்தர்களை தேவர்களை வச்சு கூப்பிடுற அளவுக்கு அவங்களோட புண்ணிய நிலைகள் இருந்தாலும் கலியுகத்துல அது நிகழாத நிலையா இருக்கு. ஆனா அதெல்லாம் எதுக்கு இந்த தளத்துல நிகழுது?
அப்படிங்கிற ஒரு வினா எல்லார்ட்டும். ஏன் ஒரு எளிய எல்லையில, எளிய மாந்தர்கள்ட்ட, எளிய வளாகத்துல, எந்த விதமான பிரபஞ்ச அறிவும் இல்லாத நிலையில, எந்த விதமான குருமார்கள்ட்டயும் கற்றுணராத நிலையில, எந்த விதமான குருமார்கள்ட்டயும் தீட்சை பெறாம, ஆசி பெறாம, அவங்களோட அனுக்கிரக நிலைகளை பெறாம, ஒரு ஏழ்மையான, எளிமையான சொல்லக்கூடிய ஒரு எல்லையில, எந்த விதமான பயிற்சி நிலைகளும் எதுவும் இல்லாத நிலையில எப்படி ஒரு மாந்தனுக்குள்ள இவ்வளவு அதிசயங்கள் எல்லாம் புகுத்தப்பட்டது? அவனுக்கு ஏன் இத்தனை ஆற்றல்கள் வழங்கப்பட்டது? அப்படிங்கிற விஷயங்களை எல்லாரும் வந்து வினாவா எழுப்பி பார்க்கணும் நீங்க. ஆச்சரிய நிலைகளோட வினாவா, ஆச்சரியம் கலந்த வினாக்குறி எல்லாருக்குள்ளயும் வரணும். ஏன் இங்க கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு விடைகள் சித்தர்கள், தேவர்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. யுகம் மாற்றத்திற்காக கொடுக்கப்பட்டது. இறையாற்றல் அவதரித்த இடம், சிவமே அவதரித்த தலம் அப்படின்லாம் சித்தர்கள், தேவர்கள் சொல்லி வந்தாலும் நம்புவது கடினம். ஏன்னா இகலோகத்துல பெரிய மகான்கள், யோகிகள் கூட இந்த விஷயம் நிஜமா அப்படிங்கிற ஒரு ஐயக்கண்ணோட தான் பார்க்கக்கூடிய நிலைகள். எல்லாருக்கும் இதன் மூலம் தெரியுது என்னன்னா, இறைவன் வந்து இங்க அவதரிச்சது உண்மை, அவதார நிலைக்குள்ள வந்தது உண்மை. அகத்திய பெருமான் வந்து ஆசானுக்குள்ள கலந்து ஆசானா இருந்து அருளாட்சி செய்யது உண்மை. இங்க ஆதி கைலாய சிவசூட்சம நூல்னு சித்தர்களை, தேவர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசக்கூடிய அற்புதமான பேராற்றல் வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு நினைச்சு, எங்கோ ஒரு இடத்துலதான், ஏதோ ஒரு நிகழ்வாத்தான், எங்கேயோ ஒரு அற்புதமாத்தான் இறைவன் இதுவரைக்கும் அவதரிச்சிருக்காரு, பேசி வந்திருக்காரு, மாற்றங்கள் நிகழ்த்தியிருக்காரு. ஏன் சிறைச்சாலைக்குள்ள அவதரிக்கலையா? ஏன் ஏழ்மையான அத்தகைய ஒரு எளிமையான நிலையில இருக்கக்கூடிய அத்தகைய நிலையில இங்கெல்லாம் எதெல்லாம் சொல்ல வேண்டாம். அத்தனை நிலையில ஒரு மகான் அவதரிக்கலையா? இந்த இடத்துல ஒரு மகான் அவதரிக்கலையா? இங்க இறை ஆற்றலோட முப்பெரும் ஆற்றலோட ஒரு மகான் அவதரிக்கலையா? அப்படின்னு இருக்கையில எளிமையான இடங்கள்லாம் ஏற்ற மிகுந்த செயல்கள் ஆதி காலத்துல இருந்து நடந்து வந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு எளிமையே இறைவன், அன்பே வடிவானவன், கருணையே வடிவானன் இறைவன் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் வந்து பூலோகத்துல இந்த வந்த சென்ற யுகங்கள்லையும் சரி, இந்த கலியுகத்திலையும் கூட முந்தைய கால நிலைகள்ல, தொடக்க காலங்கள்ல அங்கொன்றும் இங்கொன்றும் நிகழ்ந்து அவங்களும் வந்து யுகமாற்ற பணியில கலந்து எல்லாம் சொல்லலாம். யாரு? ஆதிசங்கரரை சொல்லலாம், ராமானுஜரை சொல்லலாம், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், எத்தனையோ பேராற்றல்கள்லாம் வந்து இந்த இந்த நிலையத்தான் யுகமாற்ற இறைவனடி சேர்ந்தவங்களும் இருக்காங்க. அவங்களோட பணியெல்லாம் என்ன பணியா இருந்திருக்கு? இறை பணியை வந்து மக்களுக்கு தான் செஞ்சிருக்காங்க. மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படிங்கிற நிலைக்குள்ள போய் எல்லாருமே மக்களுக்கு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இறை அவதரிச்சுட்டு பேசாட்டில் அங்க இருக்க வேண்டியதானே அப்படின்னா, எல்லாரையும் இறை ஆக்கணும், எல்லாரையும் இறைத்தன்மை உள்ளவர்கள் ஆக்கணும், எல்லாரும் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற உன்னத நிகழ்வோடத்தான், அதன் மூலத்தான் எல்லாரையும் இறைவன் ஆக்கும்போது, இறை தன்மையாளர்களா ஆக்கும்போது, அந்த இறை தொடர்பாளர்களா ஆக்கும்போது தான் இறை உலகம் அப்படிங்கிற தர்ம யுகம் மலரும் அப்படிங்கிற நிலையில தான் ஒவ்வொரு எல்லையா தேடி, ஒவ்வொரு இல்லங்கள் படியேறி, எந்த நிலையில உள்ள சீடர்களா இருந்துட்ட போதும் வணங்கி நிற்கிறவங்கள, வாழ்த்தி நிற்கிறவங்க, நம்பி நிற்கிறவங்க, எந்த எந்த வினை சூழ்ந்தாலும் கூட அவங்க இல்லத்துக்குள்ள இறை ஆற்றலோட திருவடி பதித்து, அங்க இருக்கக்கூடிய வினைகளை எல்லாம் ஏத்துக்கிட்டு, அவங்கள வந்து உயர்வுபடுத்தி, அந்த இல்லத்தை தூய்மைப்படுத்தி, அங்க இறை ஆற்றல்களை அமர வச்சு, அற்புதம் நிகழ்ந்து இடர்கள் வரும். சித்தனுக்கும் சித்தனோட சேர்ந்த சீடர்களுக்கும் கூட இடர்கள் அங்க இருக்கக்கூடிய வினை நிலைகளை தாங்கி நிற்கும் போது வரத்தான் செய்யும். எப்படி வந்து ஆழகால விஷத்தை வந்து ஐயன் ஏத்துக்கிட்டு மக்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் செஞ்சாரோ அப்படின்னு ஒவ்வொரு சச்சங்கத்திலையும் ஒவ்வொருட இல்ல புகுதலும் போதும் எல்லா விஷயங்களையும் இறைவன் அந்த ஆழகால விஷத்தை எடுத்த மாதிரி நாங்க எடுக்கல, எங்கிட்ட இருந்து அந்த விஷத்தை வந்து பிரபஞ்சம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத சொல்லி உங்களை நல்ல இடத்துல அமர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் இப்படி நிலை கொண்ட அந்த ஆற்றல் மிகுந்த தளத்துல இருந்து ஒவ்வொரு தளமா வந்துகிட்டு இருக்கோம். வரலாறுக்குள்ள இன்னும் போக வேண்டாம். வரலாறுலாம் வந்து பறைசாற்று நிலைகள்ல சொல்லிக்கிட்டே இருக்கு. இறைவன் அவதரித்த தலம், யுகமாற்றத்துக்காக கொடுக்கப்பட்ட தலம். அதனால பரந்தாமனும் வந்து கல்கி அவதாரத்தை தாரை வார்த்து அவரும் வந்து இப்ப சத்தியநாராயணனா வந்து இறைவனோட கலந்து
இருபெரும் ஆற்றலும் ஓராற்றலை அப்படின்னு உணர்த்தி உட்கார்ந்துட்டாரு. அதுக்குள்ள அகத்திய பெருமான் இருக்காரு. அகத்தியருக்குள்ள 18 சித்தர்கள், 18 சித்தர்களுக்குள்ள 9 கோடி சித்தர்கள், இறைவனுக்குள்ள அண்ட சராசரம் இப்படின்னு ஒரு ஆற்றலா, ஒரு மையமா, ஒரு தளமா அத்தளத்துல இருந்து பேராற்றல்கள் பரவி வளம் வந்துகிட்டு இருக்கு. அந்த ஆற்றல் ஒரே இடத்துல தேங்கி நிற்கக்கூடாது. ஆற்றல் பகிரப்படணும். அதான் இறைவனை அவதார நிலைகளாகவும் மனித மனித நிலைகளாலும் பல்வேறு உயிரினங்களாகவும் அவதாரங்கள் எடுத்து இயக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரே இடத்துல குவிந்த ஆற்றலை எல்லைகள் தோறும் பரவி மாந்தர்கள் எல்லாருக்குள்ளேயும் புகுத்தி கலியுகத்தை மாத்தணும். எல்லாத்தையும் தர்ம சிந்தனையாளர்களா, தவசிவ சிந்தனையாளர்களா, ஞான சிந்தனையாளர்களா எல்லாரையும் உயர்வான தன்மையில வழி நடத்தணும். அதனால யுகத்தை மாத்தணும் அப்படிங்கிற அந்த நிலைக்காகத்தான் சித்தர்கள் தேவர்கள்லாம் இப்படி உட்கார்ந்து செஞ்சு இங்க பார்த்து அங்க பார்த்து அவங்கள வரவழைச்சு இவங்களை வரவழைச்சு கஷ்டமா தான் இருக்கும். கலியுகத்துல இந்த பணி செய்யது இறைவனே அவதரித்து பணியாற்றுறது கூட கஷ்டமா இருக்குன்னா அப்ப கலியுகத்தோட தன்மையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதனால எல்லாருக்கும் இந்த இந்த விஷயங்களை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது. இன்றைய நிகழ்வுலையும் எல்லா ஞானிகள், யோகிகள், மகான்கள், இறை தொடர்பாளர்கள் எல்லாம் உங்கள் பணியை எளிமையாக்க நீங்களும் இறைநிலை அடையத்தான் பயணப்படுதீங்க. நீங்களும் இறையாளர்களை கலியுகத்துல இறையாளர்களை உருவாக்கணும்னு பயணப்படுதீங்க. இருந்தாலும் ஒரு அற்புதமான சபையா, சங்கமமா, இறைவன் பேசக்கூடிய இடமா, அங்கேயும் இல்லாத ஆற்றலை அந்த எல்லையில பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க. நீங்களும் இதை உணர்ந்து பிறருக்கும் உயர்த்தி நீங்களும் உயர்வா எங்க பக்கத்துல வரலைன்னாலும் பரவாயில்ல, நல்ல ஆதரவு கொடுத்து இறையாண்மை பெருகணும் பூலோகத்துல அப்படிங்கிற விஷயங்கள்ல எல்லாரும் எல்லா மக்களும் இதுக்கு ஒரு துணையா எதுக்கு இருக்கணும்னு சொல்லப்படுதுன்னா, நல்ல விஷயங்கள் செய்யல நீங்க நலமடைவீங்க, வளமடைவீங்க. உங்க குடும்பத்துக்கு இடர் இன்னல்கள் அனைத்தும் தீர்க்கப்படும் இறைவனால. அதைத்தான் இங்க சபை எளிமையா செஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கங்க இருந்து பார்க்கவங்க, பறைசாற்று நிலைகள்ல இதை பார்த்து இருக்கிறவங்க எப்படி நிகழும், எதுக்காக நிகழ்ந்தது, ஏன் அந்த எல்லையில கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற யுகத்தை மாத்தணும். இறைவன் அவதாரம் எடுத்தது இறை ஆற்றல். சரி, அவதாரத்தை விடு, இறைவனை கொடுக்கக்கூடிய ஆற்றலை அவங்களுக்கு கொடுத்துருக்கு, அந்த எல்லைக்கு கொடுத்துருக்கு, அந்த பகுதிக்கு கொடுத்துருக்கு, அந்த சித்தனுக்கு கொடுத்துருக்கு. ஏன் ஒரு மனுஷன் தானே சித்தன் ஆக முடியும், வேற யாரு சித்தன்னா மேல இருந்து தொப்புன்னு விழுந்து சித்தன் ஆக முடியாது. இல்லாட்டி அழுக்கு மூட்டை அழுக்கு விஷயங்களை எல்லாம் சுமந்துக்கிட்டு நாத்தம் பிடிச்சு போய் அந்த இதை அந்த நிலைகள் மாறி அமைகின்ற நிலைகள்லாம் சித்தன் இருப்பான் அப்படிங்கிற நிலையெல்லாம் மறந்து என்ன எல்லா அவதார நிலைகளும் சித்த நிலைகள்ல இருந்திருக்காங்க. அதாவது புத்தி சரியில்லாத ஆளுக்க போய் பார்த்தா உங்களுக்கு என்ன என்ன விஷயங்கள் சொல்லுவாங்க, என்னத்தை நீங்க அவங்ககிட்ட இருந்து கத்துக்க முடியும். உங்களால பார்த்துட்டு வேணா வரலாம், உண்மையிலே அவங்க சித்தங்களா இருக்கட்டும், போய் பார்த்துட்டு வேணா அதிசயங்கள் 1 2 நடக்கட்டும். அது 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 உயர்வா மதிக்கும். அப்படி சித்தர்களும் இருக்காங்க, எங்கேயோ ஒரு ஆள் இருக்காங்க. எல்லாரையும் போய் சித்தர்கள்னு அலையிற கூட்டத்தை பார்த்தா ரொம்ப வெக்கக்கேடா இருக்கு. இப்படி சித்தர்கள் அமர்ந்து பேசுதாங்க, உங்க வினை நிலைகளை பார்த்து சொல்லுதாங்க. நீங்க உயர்வடையதுக்கு உன்னதமான விஷயங்களை ஆதி கைலாய சிவசூட்சம நூல்ல இருந்து அற்புதமா இறைவனே பேசுத இடம் என்ன. ஏகாதேசிக்கு அவர் பேசுறாரு, அமாவாசை பௌர்ணமிக்கு இவர் பேசுறாரு, சஷ்டி வளர்விட தேய்வதற்கு அவர் பேசுறாரு அப்படின்னு இறைவன்லாம் அவர் இவருன்னு சர்வ சாதாரணமா உட்கார்ந்து ஒரு எல்லையில இன்னைக்கு முருகப்பெருமான் பேச போறாரு சஷ்டிக்கு. என் காமெடியா இருக்கும், நகைச்சுவையா இருக்கும், ஆனா உட்கார்ந்து பேசுறாரு முருகப்பெருமான். அகத்திய பெருமான் உட்கார்ந்து ஒரு நொடி பொழுது கூட அகத்திய பெருமானோட ஒரு வார்த்தையை பூலோகத்துல எங்கேயும் கேட்க முடியாது. அமைதியா மக்களோட மக்களா, சீடர்களோட சீடர்களா உட்கார்ந்து காம குரோத மதமாச்சரிய நிலைக்குள்ள முங்கி கிடந்து மூழ்கி கிடக்கின்ற இந்திரியம் இழுத்த இழுப்புக்கெல்லாம் தன்னுடைய சரீரத்தை மாற்றிக்கொண்டு அலைகின்ற கூட்டத்துக்குள்ள அத்தனை நிலைகளையும் கட்டுக்குள்ள வச்சு 7 குதிரை எப்படி அவர் பிடிச்சி கையில கொண்டு வராரோ அது மாதிரி பஞ்ச இந்திரியங்களை கைக்குள்ள வச்சு உட்கார்ந்து இருக்கிற சித்த பெரிய மக்கள்
எவ்வளவு பெரிய உயர்வான இடத்துல இருக்கிறவங்க நம்மகிட்ட வந்து பேசுறாங்க, இறைவன் எத்தலத்துல இருக்கிறவங்க இங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு அத உயர்வா நினைச்சு வந்து பார்த்தது, உட்கார்ந்தது, கேட்கது, கேட்க போறது எல்லாமே புண்ணியம் அப்படிங்கிற விஷயங்கள எல்லாரும் உணர்ந்து, ஐஸ்வர்யத்த தேடி அலையுதிய, ஞானத்த தேடி அலையுதிய, இன்பத்த தேடி அலையுதிய, எல்லாத்துக்கும் ஆனந்தத்த தேடி அலையுதிய, சந்தோஷத்த தேடி அலையுதிய. அதுக்கெல்லாம் ஒரு இடம் வேணும்ல. யார்ட்ட போய் கேட்க? எங்க போனாலும் பித்தலாட்டம், ஏமாற்று வேலைகள், வாங்கிட்டு விரட்டி விடுறத சொல்லி இதுதான் நடக்கு. எதுவுமே தெரியாம எல்லாம் தெரிஞ்சதா சொல்லிக்கிட்டு அலையிற கூட்டங்கள்ல வேடதாரிகள் பின்னாலையும், அதுக்கு பின்னாடியும், இதுக்கு பின்னாடியும் மதிமயக்கி பேசக்கூடிய மாந்தர்களோட பின்னாடியும் இப்ப வந்து அப்படி புற்றீசல் அந்த நிலைகள் போல அங்கங்க அங்க ஆன்மீக மையங்கள்லாம் இருந்து உண்மையானவங்க இருக்காங்க. வெளிய தெரியாம இருக்காங்க. உயர்வா பயணப்படுறாங்க. அவங்க நல்ல வழி சொல்லி தாராங்க. நல்ல பதில போறாங்க. இலவசமா பயிற்சி குடுக்காங்க. அவங்களெல்லாம் யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அங்க பொருள கொடுத்து, அத கொடுத்து, இத கொடுத்து, சில நேரங்கள்ல பெண்களெல்லாம் கொண்டு எதையெல்லாம் தட்சணையாக வச்சு, ஏதோ கிடைக்கும், என்னமோ கிடைக்கும்னு ஒண்ணுமே கிடைக்காத, வெளியில சொல்லக்கூடாத ஒரு அவல நிலைகள் தான் இங்க நிகழ்ந்துகிட்டு வருது. அங்கங்கெல்லாம் கூட்டங்கள் பெருகி நிக்கி, எத்தனையோ பெயர்கள்ல, எத்தனையோ சித்தர்கள் காமெடியான விஷயங்கள எல்லாம் பெயர வச்சுக்கிட்டு உலாவக்கூடிய நிலையில எல்லாம் பின்னாடி அலையக்கூடிய மாந்தர்கள் இருக்காங்க. எங்கேயோ 1, 2 நிகழ்வுகள், இறை நிகழ்வுகள் நடக்கும். இறையோட வார்த்தை நிலைகள் வரும். அந்த அருள்வாக்கு சொல்ல நிலைகள் வரும். அந்த விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு இடையில வேற்று மாற்று அந்த பிளாக் மேஜிக்ன்னு சொல்லக்கூடிய அந்த தேவதைகளை வசியப்படுத்தி வச்சுக்கிட்டு, மாந்திரிக நிலைகளை எல்லாம் தனக்குள்ள வச்சுக்கிட்டு, நீ அங்க இருந்தியா, இங்க இருந்தியா, வீட்டுக்குள்ள ரூபா அங்க வச்சிருக்கியா, கையில எவ்வளவு வச்சிருக்க, என்ன நகை போட்டிருக்க, நீ அடவுல வச்சிருக்க திருப்பி ஏன்ட்ட கொடு, நான் பள்ளி பெருக்கி தாரேன், அதை செய்யி, இதை செய்யி, குப்பரை விடு, மல்லாக்க விடு, இப்படி செய்யி, அப்படி செய்யி, அதுல தொங்கு, இதுல தொங்கு, இருக்கிறதெல்லாம் எடுத்து ஏன்ட்ட கொண்டாந்து குடு அப்படிங்கிற நிலையில பயந்து போய் கொடுத்து, அங்க சொல்ல முடியாம, இங்க சொல்ல முடியாம, எங்கேயும் சொல்ல முடியாம, சட்டப்படி கூட அவங்கள ஒன்றும் செய்ய முடியாம இருக்கக்கூடிய கூட்டங்களை நம்பி போறவங்க, இங்க ஒரு இடம் இருக்கு. இதுதான் நீங்க பார்த்த விஷயங்களை சொல்லுங்க. இந்த பறைசாற்று நிலைகள்ல இந்த நிலைகள் வரும். இங்க இந்த விஷயங்கள் உயர்வா நடக்கு. இந்த சேனலை பாருங்க. இதுல என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டு இருக்குன்னு பாருங்கங்கில நீங்க வராட்டாலும் கூட உங்களுக்கு ஒரு புண்ணிய நிலைகள் இருக்கு. ஆன்மீக நிலைகள் கொண்டு வழி தெரியாம நம்ம எப்படியாச்சும் உயர்வடைஞ்சிடணும், ஞானி ஆகணும், மகான் ஆகணும், யோகி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இறை சபையில எப்பமோ பகிரங்கமா அறிவிப்பு கொடுத்தாச்சு, தொடர்பு கொள்ளுங்க. இங்க வந்து ஒரே ஒரு தட்சணை தான், எந்த தட்சணையும் கிடையாது. சரணாகதி. ஏன்ட்ட ஒண்ணும் இல்ல, எல்லாம் இறைவன் கொடுத்த அனுக்கிரக நிலைகள். பஞ்ச இந்திரியங்களும் அவன் கொடுத்தது. பஞ்ச இந்திரியங்களும் செயல்படுறதுக்கு எல்லா விஷயங்களும் அவன் கொடுத்தது. பஞ்சபூதங்கள் தான் வந்து உடலா இருக்கு. பஞ்சபூதங்கள் தான் உடலுக்கு தேவையான அத்தனை நிலைகளும் இடைவிடாது அருளிக்கிட்டு இருக்கு, யாசகமா கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற விஷயத்த பஞ்சபூதங்களா தான் நம்ம இறைவன், அப்படி ஆண்டவன், கடவுள் அப்படிங்கிற விஷயத்துல கும்பிட்டுக்கிட்டு வாரோம். அப்படிங்கிறத சொல்லி அனைத்தும் அவன் செயலை அப்படிங்கிற நிலைக்குள்ள எல்லாரும் வந்து இருக்கக்கூடிய நிலைய எல்லாருக்கும் உணர்த்திக்கிட்டு இருக்க, உணர்வு பூரமா உணர்ந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிற சபையில உணர்வா இருக்கக்கூடிய சித்தர்களும் தேவர்களும் வந்து பேசக்கூடிய இடத்துல எல்லாரும் வந்து அதிசயத்தை பாருங்க, அற்புதமான நிகழ்வை பாருங்க. இது விளம்பரப்படுத்தவோ எங்களை படுத்தியோ சபையை பத்தியோ வெளியே சொல்லதுக்கு இல்ல, உங்களோட நலன் விரும்பி அப்படிங்கிறதோடு இல்லாம யுகத்தோட நலன் விரும்பி கலியுகத்தை மாற்றி அமைக்கணும். அப்ப கலியுகத்தை கடவுள் உங்களுக்குள்ள இருந்து மாற்ற சொல்லிட்டாரு. அதனால தான் தேடக்கூடிய பயணங்கள் எல்லை எல்லையாக ஊர் ஊரா குடும்பமா புகுந்து அந்த விஷயங்களை சித்தர்கள் தேவர்கள் வந்து இறங்கி வந்து, ஏன் சிவமே இறங்கி வந்து, நாராயண பெருமானே இறங்கி வந்து, தேவியர்களே இறங்கி வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து உறக்க சொல்லிட்டு வராங்க. இந்த நிகழ்வை வந்து பறைசாற்றுங்க எல்லாருக்கும். யுகம் மாறட்டும், யுகம் தர்ம யுகம் மலர்வதால நம்மளும் அந்த யுகத்துக்குள்ள இருந்து பயணிப்போம் அப்படின்னு சொல்லி, சபை இருக்கிற தலம், சபையில இருக்கிற மக்கள், சபை தொடர்பாளர்கள், சபைய முதல் நிலையில முழு நிலையில வச்சு செயல்படுறவங்க எல்லாருமே
தர்ம யுகத்துக்குள்ள எப்பமோ வந்தாச்சு. அங்கங்க இருந்துகிட்டு சபைக்குள்ளேயே இருந்துட்டு கூட சில 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 நிலை கொண்டவங்க சபையிலோட சச்சங்கங்கள்லே வந்து கலந்துட்டு கூட சில நேரங்கள்ல இந்த கலியுகத்துல விட்டுட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதாங்க. இது தர்ம யுகந்தானா அப்படிங்கிற சந்தேக கண்ணோட்டத்துல இருக்காங்க. அவங்கெல்லாம் எத்தனை ஆண்டு காலங்கள் இங்க சபைக்கு வந்துகிட்டு இருந்தாலும், சபையோட தொடர்புல இருந்தாலும், சபையோட இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், சபையோட அந்த சொல்லக்கூடிய குழுமத்துல இருந்தாலும், நீங்க உணராத வர, உயர்ந்த இடத்துல சபையை வைக்காத வர, நீங்க நீங்க சபைக்குள்ள வரணும் அப்படிங்கிற உங்களை நீங்க தாழ்த்தி சபையை உயர்த்தி முழு சிந்தனையும் சபையில வைக்கல, தர்ம யுகத்துக்குள்ள நீங்க வந்துட்டதா இங்க கணக்கு எடுத்து கொள்ளப்படுகிறது. அப்படி சீடர்கள் ரொம்ப இருக்காங்க. வரப்போது மாறிடுச்சு. தர்மயுகம் மாறிடுச்சு. எங்க அங்க இருந்து இங்க பல்லவ தேயத்துல வந்து சித்தர்கள் எந்த காலத்துல பேசினாங்க, எங்க இடம் இருக்குன்னு, எங்க பேசுறதுக்கு இடம் கொடுக்கிய, எங்க வந்து 50 பேர் உட்கார்றதுக்கு இடம் கொடுக்க, எங்க அன்னதானம் போடுறதுக்கு இடம் கொடுக்க அப்படின்னு எங்க எங்க எங்களை முழுவதும் நம்புத அந்த இடத்துக்கு நாங்க வர தயாரா இருக்கோம்னு அவங்க வந்து எதிர்பார்த்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்டான இடங்களை ஏற்படுத்தி கொடுங்க எல்லா இடங்கள்லையும். இங்க என்ன உங்களை அவ்வளோ டெபாசிட் போடு, இவ்வளோ டெபாசிட் போடு, இவ்வளோ ரூபா கொடுத்தான்னா 1,00,000 ரூபா கொடுத்தா 1,00,00,000 கொடுக்கும், 50,000 கொடுத்தா 50 கோடி ரூபா இருக்கும்னு இங்கே என்ன சொல்லிட்டு அலைதான். அது கிடையாது. இல்லாட்டி சங்கிலி கழட்டிட்டா, அதை கழட்டித்தா, இதை கழட்டித்தா, காரை கொண்டு வந்து இங்கே விடு, அதெல்லாம் கேட்காம அது ஒன்றும் கிடையாது. இங்கே வந்தான்னா மாதத்துக்கு ஃபீஸ் எவ்வளவு, இந்த தீட்சைக்கு இவ்வளோ கொடுக்கணும், அந்த தீட்சைக்கு இவ்வளோ கொடுக்கணும், அதுக்கு இவ்வளோ கொடுக்கணும், தொடு தீட்சைக்கு, தொடாத பிச்சைக்கு, பார்வ தீட்சைக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு வசூல் பண்ணணுமா? அதுவும் கிடையாது. எதுவுமே வேண்டாம். அதை செய்யணுமா, இதை செய்யணுமா, தலைகீழ தொங்கணுமா, அப்படி செய்யணுமா, இப்படி செய்யணுமா, ஒன்றும் கிடையாது. நீ சும்மா வா, சும்மா இரு, உன்னைய புத்தனாக்குதும், சித்தனாக்குதும், சிவமாக்குதும் அப்படிங்கிற விஷயத்த யார் அவங்களே சொல்லுதாங்க. சித்தர்களே சொல்லுதாங்க, தேவர்களே சொல்லுதாங்க, அவதாரம் எடுத்து சொல்லுதாங்க, ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியா சொல்லுதாங்க, இறை செயல் சச்சங்கம் மூலமா சொல்லுதாங்க. ஒரு இடம் போதும். உங்களுக்கு இடம் இல்லையா, ஒரு ஆலமரத்தை பார்த்து சொல்லுங்க. ஒரு இடிஞ்ச கட்டடத்துலனாலும் சச்சங்கம் போடலாம். அங்க இருக்கக்கூடிய நீங்க எனக்கு வீடு இல்லை, இடம் இல்லைலாம் நினைக்காதங்க. எல்லா இடங்களையும் வந்து சித்தர்கள் இறங்கி அவங்களுக்கு அவங்க அவங்க ஏற்படுத்தின இடங்க தானே எல்லாமே. வந்து இயற்கையெல்லாம் அவங்களோட காலடிக்கு கீழே தானே. அவங்க தான் இயற்கையா இருக்காங்க. அருவி பக்கத்துல இடம் இருக்கு, அற்புதமான சச்சங்கம் போடலாம். எங்க ஊர்ல வந்து ஒரு கோயில் இருக்கு, போடலாம். எங்க ஊர்ல வந்து ஒரு பழைய பாலடைஞ்ச மண்டபம் இருக்கு, அதை சுத்தம் பண்ணி அதுல வச்சு போடலாமான்னா போடலாம். எதுல வச்சியும் போடலாம், எங்கேயும் போடலாம். நல்ல விஷயம் நடக்குங்கிற மயானத்துல வச்சு கூட சச்சங்கம் நடத்துறதுக்கு வந்து இறை சபை வந்து தயாரா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி, எந்த வசதிகளும் வாய்ப்புகளும் என்கிட்ட தனம் இல்லை, அது இல்லை, இது இல்லை கிடையாது. உன்கிட்ட அழகான கையடக்க சாதனம் வச்சிருக்க, அதை 10 பேருக்கு அதுல யூடியூப் லிங்க் சொல்லலாம். இங்க இப்படி சித்தர் வாழும் குருநாதர் இருக்காரு, இறைவன் வந்து பேசலாம், விஸ்வாமித்திரர் வந்து பேசுறாரு, பாம்பாட்டி சித்தர் வந்து நேரடியா மனசங்குழுக்குள்ள ஒண்ணு சொல்ல தெரிய வேண்டாம். ஆதி கைலாய சிவசுச்சம் நூலை பத்தி உங்களுக்கு சொல்ல தெரிய வேண்டாம். இறை அவதாரம் எடுத்த தலம்னு சொல்ல வேண்டாம். யுகத்தை மாத்ததுக்கு வந்தவங்கன்னு சொல்ல வேண்டாம். ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். சித்தர்களை தேவர்களை மனுஷன் உடம்புக்குள்ள வச்சு பேசுறாங்க அப்படின்னு ஒரு விளம்பரத்தை சொல்லுங்க. அப்படியா அப்படின்னு வரும் ஒரு கூட்டம். அவங்கள கபக்குன்னு பிடிச்சுக்கிடுவோம். பிடிச்சுக்கிட்டு உண்மை நிலவரத்தை சொல்லி அவங்களையும் சித்தனாக்குவோம், புத்தனாக்குவோம், சிவமாக்குவோம், அகத்தியராக்கும் அப்படிங்கிற நிலையில தான் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் பறைசாற்றுங்க. இல் சபை கொடுக்கும். கணவனும் மனைவி நம்பினா எல்லாரையும் சாட்டணுமானா கணவனும் மனைவி நம்பல இல் சபை கொடுத்தோம். அங்க வந்து பிரபஞ்ச ஆற்றல்லாம் அவங்க வீட்டுக்குள்ள வந்து குத்துவளுக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிடுது. அந்த பால தீர்பர சுந்தரி படத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிடுது. அந்த திரு முருக பெருமானோட சுண்டு விரல் அளவுள்ள வேலுக்குள்ள முருகப்பெருமான் வந்து உட்கார்ந்துக்கிடுதாரு. இப்படி வல்லமையான, வலிமையான, செழுமையான, செம்மையான ஒண்ணுமே செய்ய முடியலையா? உள் ஜோதிக்கு உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதி ஏத்தி வைங்க. அதுக்குள்ள வந்து இறை சபை உட்கார்ந்துக்கிடுது அப்படின்னு சொல்லி என்னை வெளியே எத்தனையோ சீடர்கள் இருக்காங்க. சாமி எனக்கு வெளியே வர முடியல, நடக்க முடியல, வீட்டை விட்டு வெளியே வர முடியல, கணவன் விட மாட்டாங்க, மனைவி விட மாட்டாங்க, எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, அவ்வளவு தூரத்துக்கு எனக்கு வர முடியாதவங்கெல்லாம் சிவசபை சீடர்களா இருக்காங்க. அங்கங்க சீடர்களா இருக்காங்க. இந்த இந்த ஆண்ட்ராய்டு போன் மொபைல் கூட இல்லாதவங்கெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அடுத்தவங்க மொபைல் மூலமா
எங்களை தொடர்பு கொண்டு அதுல பார்த்து இருக்கக்கூடிய சீடர்கள் உலகம் ஃபுல்லா இருக்காங்க. அவங்க சித்தன் தரிசனத்தை பார்க்காங்க, சிவ தரிசனத்தை பார்க்காங்க, பால திரிபுர சுந்தரியோட தரிசனத்தை பார்க்காங்க. இப்படி எளிமைக்கு எளிமையா, எளிமையில வலிமையா, வல்லமையான அனுக்கிரகங்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கத இறை தலத்தை பத்தி எல்லாருக்கும் பறைசாற்றுங்க. வர முடியாதவங்க கூட சபை சீடர்கள் ஆகலாம். அவங்க சீடர்களை உருவாக்கி கொடுக்கதன் மூலமாக எந்த எல்லையில இருந்து இருக்காங்க, யுஎஸ்ஏன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இருக்காங்க, சிங்கப்பூர், மலேசியான்னு எத்தனையோ தேசங்களோட பெயர் நிலை கொண்ட எல்லைகளிலெல்லாம் சீடர்கள் இருக்காங்க. வர முடியாது அவங்களால. ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இல்லை. சந்தர்ப்பம் உள்ளவங்க வருங்காலங்கள்ல சிவசபைக்கு வரப்போறாங்க. இப்ப அங்கங்க கிளைச்சபைகள் அமைப்பதற்கு உண்டான செயல்கள்ல வந்து அவங்க எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. யுகமாற்றம் நிகழ்வு தொடங்கிருச்சு. கட்டாயம் யுகம் மாறிடுச்சு. யுகம் மாறிக்கிட்ட இடத்துக்குள்ள இருந்தா நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி இந்த தளத்துல இப்ப யுகம் மாறிடுச்சு. இங்க வந்து வேற ஏதாச்சும் மாற்று கருத்து இருக்குமா? இருக்காது. சும்மா வந்து உட்கார்ந்து உறங்கிட்டு போனாலும் கூட சரி ஏதோ பேசுதாங்க, ஏதோ சொல்லுதாங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும், நல்லது செய்வோம். ஒண்ணு வெளி வாயில என்ன நினைப்பாங்க, கெட்டது செஞ்சா கெட்ட விஷயம் நமக்கு வந்துடும், நல்லது செஞ்சிருவோம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளேயாச்சும் அவங்க போயிட்டு போவாங்க. அதுதான் இங்க சபையோட வெற்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் மாற்றுவோம், யுகம் மாறும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு குடும்பத்தை மாத்தல, அவங்கள சுத்தி 4 குடும்பத்தை மாத்திரலாம். 4 குடும்பம் 40 குடும்பமாகும், 40 குடும்பம் 400 குடும்பமாகும். அப்படி பெருக்கி கால பொழுத வந்து யுகம் மாறிடும். அந்த கான்செப்ட்ல சபை ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம போட்ட திட்டம் கிடையாது. இது ஒட்டுமொத்த சித்தர்களின் தலைவர் அகத்திய பெருமான் போட்ட திட்டம். அதுக்கு சிவபெருமான் செவிச்சாச்சு. அவர் போய் நாராயணனை தடுத்தாட்கொண்ட நிலை. தடுக்காட்கொண்டதுனால சிவமே போய் சொல்லி சித்தர்கள் கூட்டம் அகத்திய பெருமான் போய் சொன்னதுனால அவரு அப்போ வந்து ரைட் நீங்க செய்யுங்க அப்படின்னு அவருக்கு ஓகே பண்ணி பெர்மிஷன் கிராண்டட்னு சொல்லி நான் ஒன்றும் செய்யலை, நான் உங்களுடைய வாரண்ட்டு, நான் மட்டும் வரல, என்னுடைய 10 அவதார ஆற்றலையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆற்றல் 10 அவதாரத்தை முன்னாடி அனுப்பி அவர் கல்கி அவதாரமா பின்னாடி வந்து அதுக்கு பிறகு சத்திய நாராயண பெருமானனா வந்து உட்கார்ந்துக்கிட்டாரு சிவத்தோட. இதுக்கு மேல ஒரு நிலை என்ன சொல்லணும்? திருமுருக பெருமான் வந்து சார் ரைட்டு, அப்போ உன் கையில நீ வந்து தான் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பார்த்துக்கோ, யுகத்தை மாற்றி ஆக்கணும் அப்படின்னு சிவபெருமான அவங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்லலை, சித்தர்கள்லாம் கூப்பிட்டு சொல்ல ரைட்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை 27,000 கோடி லோகன்னு சொல்லுதாங்க. அந்த ஆற்றலுக்கு மன்னனா அவரும் ஆனந்தத்தோட முடிசூடி அவரும் அங்க உட்கார்ந்துக்கிட்டாரு. இது காணாதுன்னு அன்னையர்கள்லாம் ஒட்டு மொத்தமா வரிஞ்சு கூடி ஒரு நாளைக்கு ஒரு அம்பாலா வந்து ஆட்சி சொல்லிக்கிட்டு இருக்கு. அன்னையர்கள் வந்து அங்க கூத்தாடிக்கிட்டு இருக்காங்க, பாலதிரிபுர சுந்தரியா உட்கார்ந்துக்கிட்டு. இப்படி எத்தனையோ வல்லமை இருக்கு. அந்த சபை இயல்புல அமைஞ்ச சபைக்கு அகத்திய பெருமான் வந்து இயல்பு நிலையில சூட்சமத்துல கூட கிடையாது, இயல்புல அகத்திய பெருமான் வந்து தலைவரா உட்கார்ந்துருக்காரு. பாம்பாட்டி சித்தர், விஸ்வாமித்திர மகரிஷி இவங்கெல்லாம் மேற்பார்வை விடுதாங்க. அவங்க கட்டளைக்கு காத்து இருக்கிற மாதிரி அவங்களோட இணை துணை பணியாற்ற எல்லாம் உண்மையிலே நடக்கு. இதுக்கு மேல ஒரு எல்லை எங்க இருக்கு? எங்கேயாச்சும் இருக்கா? கிடையாது. சமாதிகள் ஜீவ சமாதிகள்ல இருக்கான்னா இருக்காங்க, ஆற்றல் இருக்கு. அடியால பாதாளத்துல அவங்க மனைவி தங்கி நிம்மதியா தவம் இருந்துகிட்டு இருக்காங்க. வினையோட அவங்கள போய் பார்த்தா ஏன் மாறித்தலோடா மனுஷா அப்படின்னு சொல்லிட்டு பேசாட்டில் உட்காந்து தவந்தான் இருப்பாங்க. அவங்க காத்து மூச்சு காட்டு அது இது 10 1 2 நல்ல விஷயங்கள் நடக்கும். இங்க ஒட்டுமொத்த சித்தர்கள் சமாதிக்குள்ள இருக்கிறவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமா வந்து அங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டாங்க. எங்க பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையில அங்க உட்கார்ந்த இடத்த உங்ககிட்டையும் உட்கார்ந்து கிடத்துட்டா பகிர்ந்து கொடுக்குறதுக்கு வந்திருக்கோம். நீங்களும் வந்து உட்கார்ந்து இருந்து கேட்கதோட உட்கார்ந்து இருக்கிறவங்கிட்ட சொல்லுங்க, உறங்கிட்டு இருக்கிறவங்கிட்ட சொல்லுங்க, உறங்கிட்டே இருக்கிறவங்க எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இறை உணர்வு வரும், இறை ஆற்றல் உள்ள உறங்குது, களியாட்டம் போடுது. காமகுரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகள் திடீர் இழுப்புக்கெல்லாம் ஏன் இறைவன் கொடுத்த விஷயங்களை வம்பா வந்து நீ விட்டுக்கிட்டு இருக்க போ, வந்த இடத்துக்கு போய் சேர வேண்டாமா? இல்லாட்டி உயர்ந்த இடத்துல உட்கார்ந்து அவன் செய்யக்கூடிய பணியை நம்ம ஆற்ற வேண்டாம்? நம்ம தன்மை யாரு? இறைவன் நமக்குள்ள இருக்கான். ஏன் களி சாக்கடையில கிடந்து நீச்சல் அடிச்சுக்கிட்டு கிடக்க? கரைக்கு மேலேறு, புனித நதிகள்ல நீராடு, புண்ணியவான உயர்ந்து நில்லு அப்படிங்கிற பறைசாற்றி அனைவரும் வரவேற்று இயல்புல வந்த சீடர்களையும் இங்க சச்சங்கம் நடக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னு அங்க சிவபுரையில வந்து தேவர்கள் சித்தர்கள்லாம் என்ன அறிவிச்சுட்டான்னா அவங்க செஞ்சாகணும். அதனால அவங்க உட்கார்ந்து அங்க சச்சங்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் ஆரம்பிங்க, எண்ணங்கள் பெருசு கிடையாத, எண்ணி நிற்போம் பெருசு, எண்ணி நிற்பதான் பெருசு அப்படிங்கதான் சித்த சபையோட கோட்பாடு. 1000 பேர் இருக்க வேண்டும், 5000 பேர் இருக்க வேண்டியது இங்க கிடையாது. 50 பேரும் உயர்வானா சீடர்களா இருக்கணும் அப்படிங்கதான் அகத்திய பெருமானோட ஆசை.
விஸ்வாமித்திரர் எப்படி விஸ்வாமித்திரரா விஸ்வாமித்திர மகரிஷியா விவேகானந்தர் எப்படி எனக்கு 100 பேரை கொடுங்கன்னு சொன்னாரோ அது மாதிரி அகத்திய பெருமான் ஒவ்வொரு எல்லையா தேடி வந்துகிட்டு இருக்காரு. கிடைக்கிறவங்கலாம் புதையலா எடுக்கு. ஒரு ஆள் சரணாகதி அடைஞ்சா உள்ளங்கையில ஏந்தி சித்தர்கள் வந்து உயர்வா இப்படி வச்சு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இது எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா யுகத்தை மாத்தி ஆகணும். ஒருத்தனை மாத்தினா 1000 1000 லட்சம் லட்சம் கோடி. இதுதான் இங்க உள்ள விஷயம். அந்த விஷயங்களுக்காண்டி இங்க வந்திருக்கோம். எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கிய நம்பி வந்திருக்கே. இத்தனை பெரிய பல்லவ தேயத்துல இத்தனை பேர் வந்துதான் நாளைக்கு விதைகளா விருட்சமா நீங்க உங்க வாயில இருந்து சொல்லக்கூடிய வார்த்தை நிலைகளும் உங்க கைபேசியில இருந்து பகிரக்கூடிய அற்புதமான அந்த நிலைகளும் அன்னைக்கு அங்கங்க ஆலயங்கள்ல சிவ ஆலயங்கள்ல எல்லாம் இருந்து நீங்க கொடுக்கப்பட்ட அற்புதமான அந்த 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 இது குறுஞ்செய்தி பேப்பர்களை கொடுத்திய நோட்டீஸ்ன்னு சொல்லப்படுது அந்த விஷயங்களை கொடுத்து ஒவ்வொருத்தரும் எளிமையான சீடர்களா இருந்தாலும் அருமையா வலிமையா உரையாற்றினிய நம்பிக்கையோடைய உரையாற்றினிய அதே எங்களுக்கு அங்கிருந்து பார்க்க ஆனந்தமா இருந்தது. நமக்கு பறைசாற்ற சீடர்கள் வந்துட்டாங்க, தொண்டர்கள் வந்துட்டாங்க, தொடர்பாளர்கள் வந்துட்டாங்க. இதுதான் தொடக்கம். இது முடிவல்ல ஆரம்பம்னு சொல்லுவாங்கல்ல. ஆரம்பிச்சிருச்சு யுகமாற்றம். அங்க ஆரம்பிச்சிருச்சு, நமக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்துக்குள்ளேயும் அதை பறைசாற்றணும் அப்படிங்கிற இதை உயர் முழக்கமா சிவ முழக்கமா அகத்திய முழக்கமா சிவமகா வாழை சித்த முழக்கமா சிவ சபை முழக்கமா சிவமகா பிரபஞ்ச சபை முழக்கமா பிரபஞ்ச முழக்கமா தர்மயுகம் முழக்கமா எல்லாம் முழங்கி இறையோட சித்தர்களோட இப்ப அகத்தியனை கூப்பிட்டு இப்படி அகத்தியரை கூப்பிட்டு அருகில உட்கார வச்சு விஸ்வாமித்திரன் இணை துணையா உட்கார வச்சு பேராற்றல்களை எல்லாம் உடனே உட்கார வச்சு சச்சங்க நிகழ்த்தக்கூடிய அப்படி ஒரு பெரிய இடம் இருந்தா எங்களுக்கு காமிங்க. அங்க போய் நாங்களும் அவங்களுக்கு துணைக்கு துணையா கூட இல்லாம பார்வையாளர்களா இருந்து பார்த்து உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு பறைசாற்றி எல்லாரும் இணையா இருங்க, துணையா இருங்க, இடையூறா இருக்காதங்க. ஒரு வார்த்தை நீ சித்த சபையை பத்தி மாத்தி பேசுனா பிரம்மஹத்தி தோஷத்தோட உயர் தோஷம் உன்னைய பிடிச்சுக்கிடும். நீ என்ன மாலை ஓட்டிருந்தாலும் சரி, எந்த உயர்வான விஷயங்களை நீ வழிபட்டு வந்தாலும் சரி, உயர் தேவதைகள்லாம் நீங்க கரம் வச்சிருந்தாலும் சரி, ஏன்னா இங்க பணி ஆற்றக்கூடிய இறைவன் இணை துணையா இருப்பதும் 9 கோடி சித்தர்களின் தலைவன் கூட இருக்கிறது பாலதிருப்புற சுந்தரி, அரசாள்வது திருமுருக பெருமான் அப்படிங்கிற விஷயத்த உள்ள வச்சு நீங்க யாரும் செயல்படுங்க. பேசினீங்கன்னா சர்வ நாசமாயிரும், நல்லத பேசையில சர்வ ஐஸ்வர்யமாயிரும் அப்படிங்கிறத சொல்லி எத்தனை ஜென்ம பாப சாப நிலைகளையும் சித்த சபையோட உயர் நிலை கொண்டு ஒரு வார்த்தை சொல்லி வணங்கி வரும்போது தவிடுபடியா ஓடி போயிரும். அதே நேரத்துல சித்த சபையை பத்தி மாற்று கருத்து சொல்லிப்பாரு. குழந்தை இருக்கு, குட்டி இருக்கு, குடும்பம் இருக்கு, மனைவி இருக்கு, தொழில் இருக்கு, தலம் இருக்கு, உன்னோட ஆன்மீக அமைப்பு இருந்தா அதுவும் இருக்கு. அது போற போக்கு என்ன போக்குன்னு நாட்களை மட்டும் எண்ணிக்கொள்ளு இருங்க. இங்க ஒட்டுமொத்த சித்தர்கள் கூட்டம் உட்கார்ந்து இருக்கு. நீ சொல்லையில உன்னைய தொல்லைப்படுத்துறதுக்கு உன் எல்லைக்கு வந்துடும் அப்படிங்கிறத சொல்லி இது எச்சரிக்கை இல்லை, புரிதலா இருந்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அங்க பேசணும், இங்க பேசணும், சித்த சபை சிவகூரைக்குள்ள இருந்து பேசணும், அங்க கூட சமையல் கூடத்துல இருந்து பேசணும், அந்த ஊர்ல இருந்து பேசணும், இந்த ஊர்ல இருந்து பேசணும் அப்படிங்கிற பேச்செல்லாம் உங்களுக்கு நீங்களே உங்களோட ஐஸ்வர்ய நீங்க வச்சுக்கிறத நெருப்பு அப்படிங்கிறத மட்டும் நீங்க எண்ணத்துல கொண்டுகிட்டு உயர்வா ஒரு வார்த்தை சொல்லல, உன்னதமா ஒரு வார்த்தை சொல்லுத. இப்படி இறைகணங்கள் பேசுது, சித்தர்கள் தேவர்கள்லாம் கூத்தாடி பேசாங்க, கும்மாளமிட்டு பேசாங்க, ஆசி சொல்லி பேசாங்க, ஆனந்தமாடி பேசுதாங்க, வேறுபாடு இல்லாம பேசாங்க, வேற்றுமை இல்லாம பேசாங்க, எல்லாரையும் அரவணைச்சு பேசுதாங்க, ஆடைய வண்ணம் பார்க்காம பேசுதாங்க, அற்புத நிலை பார்க்காம பேசுறாங்க, அணிஞ்சிருக்கும் நகை நட்டுக்கள் பார்க்காம பேசுறாங்க, கையில வச்சிருக்கக்கூடிய அந்த பொருள் நிலை பார்க்காம பேசுறாங்க அப்படின்னு நீங்க பறைசாற்றும் போது உங்களுக்குள்ள ஐஸ்வர்ய ஜோதி
ஆனந்த ஜோதி, இல்ல ஜோதி, இரு அகற்றும் அற்புதமான இறை ஜோதி ஏற்றி வைக்கப்படுகிறது. அதுல உங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய, சுற்றி இருக்கக்கூடிய அத்துணை இரு நிலைகளும் விரட்டி அடிக்கப்பட்டு அருள் ஜோதிய, சிவசோதிய, சித்த ஜோதிய, சிவமகா ஜோதிய, அகத்திய ஜோதிய, ஜெகத்திய ஜோதிய உங்களையும் உங்க சுத்தி இல்லம் சூழ அற்புதமான வியாபார தலங்கள் நீங்க செய்கின்ற அத்துணை பணி நிலையிலையும் உயர்வான இடத்தை கொடுத்து வந்துகிட்டு இருக்கு. சிவசபை தொடர்பாளர்களுக்கு அத்தகைய நிலையை எல்லாரும் பெறணும் அப்படிங்கிறத, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்க இல்லாம இல்லாத நிலை வேண்டும். அற்புதமான அத்தகைய பாடல் வரியை உங்களுக்கு சமர்ப்பணம் செய்து அமைகிறோம். ஓம் அகதீசாய நமக, அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக, விஸ்வமித்ர மகரிஷியே நமோ நமக, சிவாய நமக, சிவாய நமக, சிவாய. இந்த மைக் எடுத்து